அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 4. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல் பக்கத்துல செய்திகள் எதுவும் இல்ல. நியூஸ் பேப்பர்ல பெருசா ஒண்ணுமே இல்ல சரிங்களா? டைரக்ட்டா திருக்குறள் பார்த்துருவோம். திருக்குறள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, "அளக்கொண்ட எல்லாம் அளப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாளவை" அப்படின்னு சொல்றாங்க. "அளக்கொண்ட எல்லாம் அளப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாளவை" அப்படின்னு சொல்றாங்க. "பிறர் வருந்துமாறு பிறர் வருந்துமாறு செய்து பெற்ற பொருள் எல்லாம் பெற்றவன் வருந்துமாறு செய்து போய்விடும். நல்வழியில் வந்தவை இழக்கப்பட்டாலும் பிறகு பயன்தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னொருத்தவங்கள வருந்தக்கூடிய வகையில நம்ம அவங்கள வருந்த வச்சுட்டு ஒரு பொருளை எடுக்கிறோம் அப்படின்னா அது நம்மள வருந்த வச்சுட்டு நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதே நல்ல வழியில் வந்த பொருட்கள் நம்ம கிட்ட இருந்து போயிட்டாலுமே அது வேற ஒரு பயனை நமக்கு கொடுத்துட்டு போகும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ பிறர் வருந்துமாறு ஒரு செயலை செய்யக்கூடாது. ஆ நல்ல வழியில எல்லா விஷயங்களையும் செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நல்ல வழியில எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும், அந்த விஷயம் நம்மளை விட்டு போறப்ப கூட, நமக்கு வேற ஒரு நன்மையை குடுத்துட்டு போகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ திருக்குறள் 659 அதிகாரம் வினை தூய்மை. ஸோ செய்திகள் அப்படின்னு பார்க்குறப்ப, இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தேர்தல் செய்திகள் மட்டும் தான் இருந்துச்சு நமக்கு. இன்னொரு செய்தி பார்த்தோம் அப்படின்னா, இந்திய பொருளாதாரத்தோட வளர்ச்சிய பத்தி குடுத்திருந்தாங்க உலக வங்கி. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்திய பொருளாதாரம் 7.5% வளர்ச்சி. உலக வங்கி கணிப்பு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த 2 ஆண்டுகளில் உலகில் வேகமாக வளரக்கூடிய பிராந்தியமாக தெற்கு ஆசியா நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சவுத் ஏசியன் நேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த குரூப் ஆஃப் நேஷன்ஸ் வந்து அடுத்த 2 இயர்ஸ்க்கு வந்து ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கானமிஸா இருக்குன்றத சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியால எப்படி இந்த டெமோகிராபிக் டிவைடட் அதாவது நெறைய யங் ஏஜ் பாப்புலேஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வரோம். இந்தியாவுக்கு வந்து ஒரு யங் நேஷனா இருக்காங்க அப்படின்றத சொல்றோமோ, அதே மாரி இந்த தெற்காசிய நாடுகள், சவுத் ஏசியன் நேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பல நாடுகள்ல யங் பாப்புலேஷன் அப்படிங்கிறது முன்பேதும் இல்லாத அளவுக்கு இப்ப அதிகமா இருக்கு. சரிங்களா? இந்தியா வந்து யங்கஸ்ட் நேஷனா இருக்காங்க. ஆனா மத்த நாடுகள்னு எடுத்து பார்த்தோம்னா, அவங்க கிட்ட முன்னாடி இருந்த அளவுக்கு இப்ப யங் பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்ப சவுத் ஏசியன் நேஷன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அ குளோபல் ஸ்கேல்ல பார்க்குறப்ப, இந்த சவுத் ஏசியன் ரீஜியன் வந்து ஒரு யங்கான ரீஜியனா இருக்கு. அதனால தான் என்ன சொல்றாங்க, அடுத்த 2 ஆண்டுகளுக்கு நல்லா வளரக்கூடிய ஒரு பிராந்தியமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இருந்தாலுமே இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த யங்ஸ் பாப்புலேஷன் இருக்காங்க இந்த இடத்துலலாம் நெறைய பேரு. இந்த ஒரு ரீஜியன்ல நெறைய யங் பாப்புலேஷன் இருக்காங்க. ஆனா, இந்த யங் பாப்புலேஷன சரியான முறையில பயன்படுத்திக்காம இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய நாடுகள், இந்தியா உட்பட சரியான முறையில பயன்படுத்திக்காம இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சரியான அளவுல எம்ப்ளாய்மென்ட்ட கிரியேட் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. எம்ப்ளாய்மென்ட்ட கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, எஜுகேஷன் குடுக்கணும், ஸ்கில் டெவலப்மென்ட் குடுக்கணும். அதே மாரி முக்கியமான விஷயம், அவங்களோட வர்த்தகம் அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பன் மைண்டடா பண்ணணும். குளோஸ் மைண்டடா அவங்க நாட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் அ வ பொருட்கள வந்து பாதுகாத்து வைக்கிறது இருக்கக்கூடாது. ஓப்பன் மைண்டடா எல்லா நாடுகளோடையும் வர்த்தகம் வச்சுக்கணும். அதே மாரி பார்த்தோம்னா, பெண்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது தொழிலாளர் சந்தையில இருக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் சஜஷன்ஸா வந்து உலக வங்கி சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்த 2 ஆண்டுகள்ல இந்த குரூப் ஆஃப் ரீஜியன்ஸ்ல நல்ல வளர்ச்சி இருக்கு. ஆனா, இந்த வளர்ச்சிய தக்க வச்சுக்கணும்னா, அங்க இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு யங் பாப்புலேஷனுக்கு வேலைய குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில தான் இந்தியாவோட பொருளாதாரத்த பத்தியும் பேசியிருப்பாங்க. தெற்காசியாவின் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா பெரும் பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சவுத் ஏசியன் நேஷன்ஸோட அந்த எக்கனாமிக் குரோத்ல இந்தியாவோட குரோத் ஒரு மிகப்பெரிய ரோல ப்ளே பண்ணுது. இந்நிலையில் 2023, 24ஆம் நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி 7.5% இருக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 23, 24ல நம்மளோட குரோத் எவ்வளவா இருக்கும்? 7.5% இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. 2024, 25ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல நம்மளோட குரோத் வந்து 6.6% இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. மதிப்பிடப்பட்டுள்ளது. எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா?
ஆனா, அந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது பல ஃபேக்டர்ஸால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ இப்போ ஒரு ஜஸ்ட் அன் எஸ்டிமேஷன் தான். ஓகேங்களா? அக்யூரேட்டா நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் 6.5% மேல குரோ ஆயிரும். மோர் ஆர் லெஸ் 7% தொற்றும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு முதல் செய்தியில நம்ம பார்க்குறோம். இன்னொரு செய்தியில பார்த்தோம்னா, நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட செய்தியா தான் இருக்கும். தைவான்ல வந்து நிலநடுக்கம், சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. தைவான்னா எங்க இருக்குன்னா, நமக்கு சைனா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு தான் வந்து தைவான். ஜப்பானுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு. அ தைவான் சைனாவோட ஒரு பகுதியா தான் இருக்கு. ஆனா, ஜப்பானுக்கு கீழ கொஞ்சம் தூரத்துல இருக்கு. சரிங்களா? ஸோ தைவான்ல வந்து நிலநடுக்கம் ஓகேங்களா? 25 ஆண்டுகள் காணாத சக்தி வாய்ந்த அதிர்வு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரிக்டர் அளவுல என்ன ஒரு ஸ்கேல்ல வந்திருக்கு. எர்த்குவேக்கோட ஸ்கேல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 7.4 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு செய்தியாக நம்ம பார்க்குறோம். சமீபத்தில எங்க 7.4 ரிக்டர் அளவுல நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, நமக்கு தைவான் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு இன்னைக்கு இருந்த முக்கிய செய்திகளா இருந்துச்சு. மத்தபடி செய்திகள் பெருசா எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில சந்திக்கலாம். நன்றி.